இதெல்லாம் அழிஞ்சு போச்சு, நிறைய விஷயம் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு கூட நம்ம இந்த விவசாயத்தை கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலன்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு சோறு கொடுக்கறதுக்கு மிஷின் கூட வராது, மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க, யாருக்குமே விவசாயம் தெரியாது, பஞ்சத்திலேயே நம்ம எல்லாமே கஷ்டப்படுவோம். இந்த ஹோல் வேர்ல்டு வில் சஃபர். டேமேஜ் வந்து ரொம்ப மோசம். இன்னைக்கு ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வந்துட்டோம்னா நம்மளை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வி கான் கிரியேட் மிஷின்ஸுங்க. ஏஐ வந்து கண்டிப்பா சோறு போடாது. ஏஐயால கத்திரிக்காய் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏஐயால ஒரு பூச்சியை சாகடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியுமே தவிர, ஐடென்டிஃபை பண்ணலாமே தவிர, we can't kill and we don't have to kill. கரெக்டா? இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நாட்டுல ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது என்ற அர்த்தம். ஒரு நாட்டுல விவசாயி வாழ முடியாம சாகுறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம். எந்த நாட்டிலேயே கார் இல்ல, செல்போன் இல்லைன்னு புரட்சி வந்ததில்ல. ஆனா நீரும் சோறு இல்லைன்னா அங்க புரட்சி வராம இருந்ததில்ல. இங்க கொரோனா வந்தது, காசு இருந்தது, யாரும் நகை கடைக்கு போய் நகை வாங்கி வைப்போம்னு நினைக்கல, ஜவுளி கடைக்கு போய் புதிதா துணி எடுத்து சேமிப்போம்னு நினைக்கல, ஷோரூம்ல போய் புதுசா கார் வாங்கிட்டு வரும்னு நினைக்கல. எங்க மளிகை கடை திறந்திருக்கு, எங்க காய்கறி கடை திறந்திருக்குன்னா நீங்க தேடினீங்க. அப்படின்னா உணவின் அவசியத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்தில் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்குது. நீங்க தொழில் வளர்ச்சிங்கிறீங்க. தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும். சம்பளத்துக்கு என்ன செய்வீங்க? நல்லா சாப்பிடுவீங்க. சாப்பாடு எங்க இருந்து வரும்? யார்ட்டையும் பதில் இல்லை. விவசாயத்தை படிக்காதவன் செய்யற தொழில் என்று நினைக்கிறீங்க. விவசாயம் தொழிலே கிடையாது. அது நம் பண்பாடு, நம்முடைய வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா மனிதரும் உலகத்தில் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என்பதை என் அன்பிற்குரியவர்கள் புரிந்து கொள்ளும். நீ எனக்கு ஓட்ட போடு, எனக்கு ஓட்ட போட்டு விவசாய சின்னத்தில் வெள்ள வையே, நாட்டை எப்படி உயர்த்தி காட்டுறேன் பாரு. உலகத்துக்கு உணவை ஏற்றுமதி செய்வேன், உலகத்துக்கு நானே வேளாண்மை செய்வேன், சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன செய்வேன், தரமான கல்வியை அங்கே நகர்த்திடுவேன், தரமான மருத்துவத்தை கிராமத்தை நோக்கி நகர்த்திடுவேன், என் மக்களின் வாழ்விடங்களை நோக்கி நகர்த்தி கொண்டு போயிருவேன். பிறகு என்ன பண்ணுவேன்? வேளாண்மை செய்தலே அரசு பணியா மாத்திடுவேன். நீ வந்து சாராய கடையில டாஸ்மார்க்ல சாராயம் ஊத்தி கொடுக்கிறவன் அரசு பணியா இருக்கும்போது உலகத்துக்கு சாப்பாடு போடுகிற விவசாயி அரசு பணியாளனா இருக்கக்கூடாதா? கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கக்கூடாதா? உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். இதான் நம்ம எடுத்துக்கொண்டே உறுதிமொழி.